என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சில இமேஜஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. உதயநிதியை காவல்துறை வந்து கைது பண்ண வந்திருக்காங்க. யார் யார் உதயநிதி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, நம்ம சேகர் பாபு இருக்காரு, நம்ம மா சுப்பிரமணியம் இருக்காரு, மாப்பிள்ளை சபரீசன் இருக்காரு, மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட மொத்த கூட்டமும் உதயநிதியை சுற்றி உட்காந்துருக்கு. காவல்துறை கைது பண்றாங்க அப்படின்னா வருவாங்க, கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் வந்தது? இவ்வளவு பேர் அவன் வீட்டுல வேற வேலை இருக்காது. என்ன எப்படா உதயநிதி கூப்பிடுவார் போவார்னா உட்காந்துருப்பான். அங்கங்க 1000 வேலை இருக்கும்ல. அப்புறம் எப்படிப்பா இவ்வளவு கூட்டம் வந்தது அப்படின்னா, காவல்துறை கைது பண்ண போயிருக்காங்க. தெரிஞ்சிருச்சு வெளியில காவல்துறை வந்துட்டாங்க, நம்மள கைது பண்ண போறாங்க, வீடு ரவுண்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிருத்தியா உதயநிதியை முன்னாடி நிறுத்தி, இந்த கோழைகள் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா பெண்களை முன்னாடி நிறுத்தி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அது யூஸ்வலாக கைதுகளை பார்க்குறோம்ல, திமுக கைதுனாவே அப்படிதான் இருக்கும். ஸோ கிருத்தியா உதயநிதிகிட்ட இதை மாதிரி வந்தாங்கன்னா நான் பாத்ரூமில் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க, மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்தியா உதயநிதி காவலர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. கிருத்தியா உதயநிதி போயிட்டு இது மாதிரி சார் வந்து பாத்ரூமில் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்ரூமில் இருக்காரு. இப்போ 10:11 மணிக்கு காவல்துறையினர் கைது பண்ண போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏன் பாத்ரூம் போனாருன்னு கேட்கவா முடியும்? காவல்துறை கேட்க முடியாதுல்ல. சரிங்க, பாத்ரூம் தானே போயிருக்காருன்னு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்பயும் நம்ம பாத்ரூமில் போன நம்ம தலைவர் வந்து வெளியில் வரல. 10 நிமிஷம்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த 40 நிமிஷம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஏவாவேலு, இந்த மா சுப்பிரமணியம், இந்த சேகர் பாபு இதை மாதிரி திமுக காரங்கள்லாம் அங்கே வரணுமா. தலைவருக்கு வந்து தனியாக ஃபேஸ் பண்ண, தனியாக இருந்தால் தான் பிடிச்சி வாப்பாங்க அப்படின்னு டக்குன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. இதை வந்து ஒரு பெரிய அப்படியே கிரியேட் பண்ணணும்ல. என்னமோ இவர் தியாக தலைவர் மாதிரியும் இவரை கைது பண்ணால் மக்கள் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணணும்ல. அதுக்கு அங்கங்கே ஆள் செட் பண்ணணும்ல. ஸோ பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு யாராருக்கெல்லாம் ஃபோன் போட முடியுமோ எல்லாருக்கும் ஃபோன் போட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் உள்ளே உட்காந்து, ஐயோ என்னப்பா, என்ன தாத்தா, என்ன இப்படி மாட்டி விட்டு போயிட்டீங்க, என்ன ஜெயிலில் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த ஜெய்யி வந்து சென்னை 28 படத்தில் கதறுவார்ல. ஸோ அதை மாதிரி கதறினாரோ என்னமோ. ஆனால் வெளியில் வரப்போ ஆள் வந்து எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம், அதாவது வீரனா தனியாக வந்து நிற்கிறது தானே வீரம். எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியில் வந்து காவல்துறையை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவலர்கள்கிட்ட சபரீசன்லாம் ஐயோ என்னையா மச்சான கைது பண்ணுறீங்களா அப்படின்னு எகிரி பேசுகிறாரு. மெல்டிங் பாயிண்ட் சரவணா உட்காந்துட்டு பேசுகிறாரு, நம்ம மா சுப்பிரமணியம் பேசுகிறாரு. அப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசி கடைசியாக கைது அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற எல்லா மூத்த அமைச்சர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. காவல்துறை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. இனிமேல் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த காவலர்லாம் வந்தாங்க, எந்த டீம் வந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே உன்னிப்பாக பார்த்து வச்சு, நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு மைண்டில் வச்சுருப்பானுங்க. பட் அந்த காவலர்கள் தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், திரும்ப இவங்க ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் துணிஞ்சு தான். இப்போ ஜெயலலிதாவை கருணாநிதி கைது பண்ணாருன்னா அப்போ ஒரு டீம் போனதை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. கருணாநிதியை ஜெயலலிதா கைது பண்ணாங்கல்ல, அப்போ கருணாநிதி திரும்ப இதுக்கு வந்ததுக்கப்புறம் ரூலிங்க்கு வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் காவலர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே சில காவலர்கள் இருப்பாங்க, இந்த திமுக காரனை எப்படியாவது முடிச்சு விடணும்னு. ஸோ அதை மாதிரி ஒரு டீமை வச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த உதயநிதியை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ கைது பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே அப்படியே ஒரு பேருக்கும் ஊருக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ உதயநிதி செய்யாத செஞ்சு கீழ்ச்ச மாதிரி இங்கே சில அல்ற சில்லறைகள் இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, 2 மணி நேரம் காவல்துறைக்கு வந்து சரியான உத்தரவு வழங்கப்பட்டது அப்படின்னா அடித்து ஒரு ரோட்டில் நிற்க மாட்டான், ஒருத்தன் வாயை திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் 200 வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க தான், நான் 200 நாம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஓடி போயிடுவான். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இப்போது தஞ்சாவூர் கொண்டு போயிட்டு, ஏன்னா தஞ்சாவூரில் தான் இந்த ஆள் பேசியிருந்தார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் தான் அப்படியே இஷ்டத்துக்கு பேசியிருந்தார். அங்கே தான் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. 9 பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீதிபதிக்கிட்ட இதை மாதிரி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் வைப்பாங்க. பட் இந்த வழக்கில் மோஸ்ட்லி நீதிபதி ரிமாண்ட் பண்ணுவாங்களா உதயநிதி அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதாவது இது வழக்கு பதிவு செய்யலாம், இதை மாதிரி பேசுனதுக்கு வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் ரிமாண்ட் பண்ண தேவையில்ல, இதை மாதிரியான வழக்கில் ரிமாண்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய அரசியல் தலைவர்கள் கைது பண்ணப்பட்டப்போ, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணப்போவே அப்படி தானே சொன்னாங்க, கைது ஓகே நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சீங்க எல்லாம் பண்ணீங்க, ஆனால் ரிமைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப தேவையில்ல அப்படின்னு தான் நீதிபதிகள் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்துலையும் உதயநிதியை ஜெயிலுக்கு நீதிபதிகள் அனுப்புவாங்களா அப்படின்னா
அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை ஒரு 10 நாள் 8 நாள் நீதிமன்ற காவல் அப்படிலாம் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மனுஷன் உள்ள போய் என்னதான் இருந்தாலும் அவருக்கு நம்ம சொல்லலாம், உள்ள ஜெயிலுக்கே போனாலும் அவருக்கு எல்லா சொகுசும் கிடைக்கும்பா, எல்லாம் கிடைக்கும்பா, அதெல்லாம் அவருக்கு ஜாலி தான்ப்பான்னு சொல்லலாம். அது நமக்கு பார்க்கறதுக்கு ஜாலி. ஆனா உதயநிதி மாதிரி ஒரு இடத்த இருந்தவருக்கு ஒரு 10 நாள் 8 நாள் ஜெயிலுக்குள்ள ஒரு இடத்த இருக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டமான விஷயம். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உதயநிதி காலைல 10 மணிக்கு எழுந்திருந்தாருன்னு வைங்க. எழுந்து அவருக்கு வேற பிளான், எங்கெங்கேயோ சுத்துற எல்லா பிளானும் இருந்திருக்கும். ஆனா அவரை பிடிச்சி காவலர்கள் இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அவங்களுடைய வாகனத்துல கட்டுக்கோப்பா கண்ட்ரோல்ல வச்சு கூப்பிட்டுட்டு போறதே உதயநிதிக்கெல்லாம் பெரிய டார்ச்சல் மாதிரி இருக்கும். என்ன ஏன்டா இந்த வெயில்ல இந்த நேரத்துல இப்படி கூப்பிட்டு போறீங்க, இந்த வெயில் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு வேணா இது என்னப்பா உதயநிதிக்கு 8 நாள் 10 நாள் ஜெயிலில் இருக்கிறது ஒரு டார்ச்சரா மாதிரி டார்ச்சரா இருந்துற போதா, உள்ளதான் எல்லா வசதியும் இருக்குமே அப்படின்னு தோணலாம். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய டார்ச்சலா இருக்கும். ஸோ நீதிபதி ஒரு நீதிமன்ற காவல் கொடுத்தாங்க அப்படின்னா உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீதிமன்ற காவல் கொடுக்க மாட்டாங்க. ரிமாண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்த வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் உதயநிதி வந்து அப்படியே வெளியில வீரவசனம் பேசுறப்போ இந்த கைதை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஃபன்னியா தானே இருக்கும். ஒரு 10 நாள் உள்ள வச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இப்ப பேசுச்சுல என்ன வீரவசனம் பேசுச்சு அதே வழி அப்படி பேசுதா இல்லையா, இனிமே உங்களுடைய நடவடிக்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபன்னியா இருக்கும். நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். உடனே திமுகலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இதாக போகுது, பட்ஜெட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து. ஸோ அங்கே உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்விகளை வந்து திமுக தரப்புலேருந்து கேட்குற கேள்விகளை வந்து தமிழக வெற்றி கழகத்தால் எதிர்கொள்ள முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு கம்பீரமாக அவ்வளோ வீரியமாக கேள்விகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காரு, அவ்வளவு பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ அவருடைய கேள்வியை எதிர்கொள்ள முடியாம இப்ப தாவேக அரசு இதை மாதிரி பண்றாங்க, அவரு சட்டமன்றத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுனால இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பச்சையா ஒட்டிட்டு இருக்காங்க. உதயநிதி என்ன கேள்வி கேட்டுவாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன அப்படி மிரள விடுற மாதிரி இது வரைக்கும் என்ன கேள்விகள் கேட்டிருக்காரு, நாளைக்கு என்ன மிரள விட்டுற போறாருன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி ஊட்டிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதையே போன டைம் ஏஞ்சி ஓடினாரு. மிரள விடுறதுன்னா உள்ள இருந்து மிரள விடணும். வெளியில ஓடி போய் உட்காந்து அவருடைய ரூம்ல உட்காந்துட்டு லைவ்ல விஜய் என்ன பேசுறாரு, முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னு பார்க்கறதா வந்து மிரள விடுறது. ஆனா திமுக வந்து அந்த உதயநிதியோட கேள்விகளுக்கு பயந்து இந்த அரெஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவனுங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. ஸோ நம்ம எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மகனை கைது பண்ணி இங்கே கூப்பிட்டு போனதும் அங்கே வந்து முக்கிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங்கா. என்ன மீட்டிங் அப்படின்னா, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கு நம்ம எதை மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் என்ன, உள்ளேருந்து வெளில எஞ்சி வருவீங்க, ஒரு கருப்பு பேட்ச் போட்டு வருவீங்க, இருக்கவே இருக்குது உங்களுக்கு ஒரு கருப்பு சட்டை, துவைக்காத கருப்பு சட்டை காலங்காலமாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு வெளியில் வருவீங்க. வெளியில் வந்துட்டிங்கன்னா ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. நீங்கள் எப்படியே வீட்டுக்கு போகலாம். சட்டமன்றம் மட்டும் நடக்கும். தாவேக்கா இருக்காங்க, இல்லை மற்ற கட்சிகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவோட கூட்டத்தொடர் நல்லபடியாகவே நடக்கும். ஒரு கருணைய மக்கள் தேர்ந்து எப்படியாவது உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் இப்போ ஒட்டுமொத்த திமுகவும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்கள் மேலே கருணைப்படலாம், மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா 50 வருஷமாக கருணைப்பட்டு நீங்கள் மக்கள் பார்த்து கருணைப்பட்ட மாதிரியே தெரியல. மக்கள் மட்டும் உங்களை பார்த்து கருணைப்பட்டு தான் இவ்வளவு நாளாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு நான் எங்கே பார்த்தாலும் ஒரு நபர் கூட ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேசுகிற இடமா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் ஒருத்தவங்க கூட ஐயோ விஜய் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் உதயநிதி மேலே கையை வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க கூட பேசல. எல்லாம் கைத்தட்டி கொண்டாடுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா பொதுமக்களே தெருவில் இறங்கி வந்து உதயநிதி கைதுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க போல. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இதை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் திமுக நபர்களை பிடிச்சி உள்ள போடணும், எவன் தப்பு செஞ்சானோ எல்லாத்தையும் உள்ள போடணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது உதயநிதியே அதுல வந்து சிக்குவார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கல. பட் தானா வாலண்டரா வந்து வண்டியில ஏறுற மாதிரி தலைவர் ஏறினாரு. இன்னைக்கு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கைது சம்பவத்தால
ஒரு சின்ன அதிருப்தி கூட தாவேக்கா மேல மக்களுக்கு வரல. எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. இந்த டேவை ஸ்பெஷலா பார்க்குற அளவுக்கு உதயநிதி கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. உண்மையாலும் நானும் அப்படிதான் இருக்கேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உதயநிதியோட இந்த கைதை நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு. நான்லாம் இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருவேன், நீங்க வேணா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ திமுக என்னதான் பண்றாங்க, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னத்தை தான் கீழ்ச்சிடுறாங்க, இன்னைக்கு உதயநிதியை நீதிபதி அவர்கள் ரிமாண்ட் பண்றாங்களா இல்லை ரிமாண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன நடக்குது பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் இங்கே உட்காந்து பல விஷயங்களை தைரியமாக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.